எவ்ரிடே 10,000 ஸ்டெப்ஸ் நடந்தா வெயிட் லாஸ் ஆகும். பட் அது கூடவே நீ இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறத பத்தி உங்களுக்கு தெரியுமா? Hi, this is Tangathamare, nutritionist and personal trainer. ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு 50-year-old ஃபீமேல் கிளைண்ட் என்னோட என்ரோல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவனோட மெயின் கோல் வந்து வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டும் சொன்னாங்க. நான் வந்து நியர்லி 15 kgs குறைச்சிட்டேன் தாமரை, ஜஸ்ட் பை வாக்கிங் எவ்ரி டே 10,000 ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல எனக்கு நீ இஷ்யூஸ் இருக்கனால என்னால் வந்து நடக்கவே முடியல அண்ட் நான் லூஸ் பண்ண வெயிட்டையுமே ரீகெயின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதில் அவங்க பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னா, வாக்கிங் பண்ணது ரியலி அ குட் திங். பட் என்ன சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா, ப்ராப்பர் ஸ்ட்ரென்தனிங் பண்ணவே இல்லை. ஸோ அவங்க வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எதுவுமே பண்ணாதனால நீஸ் வந்து இன்னுமே வீக் ஆகி ரொம்ப பெயின்ஃபுல்லா ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்க வெயிட் லாஸ் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா கார்டியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் அது கூடவே ப்ராப்பர் ஷெட்யூல்டான ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் நீங்க பண்ணும் போது தான் உங்களுக்கு வந்து அந்த வெயிட் லாஸ் நல்ல எஃபெக்டிவா இருக்கும் அண்ட் நீங்க லூஸ் பண்ண வெயிட்டுமே ரீகெயின் பண்ண மாட்டீங்க. அண்ட் இன்னொரு ஃபேக்டர் ஏஜ் ஃபேக்டர். தட் இஸ் இப்போ அவங்க 50 இயர்ஸ் ஆயிடுச்சு, கண்டிப்பா போஸ்ட் மெனோபாசல் ஸ்டேஜ்ல இருப்பாங்க அண்ட் போன் மினரல் டென்சிட்டியுமே கம்மியா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வரும்போது நீங்க வாக்கிங் மட்டும் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ரேதர் தேன் தட் ப்ராப்பர் கார்டியோ அண்ட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும் பண்ண கத்துக்கோங்க.